இனிய நாட்கள் அமைதியின் புள்ளி கொண்ட நாள்கள் சின்னம் சூட்டுகின்ற நிகழ்வு இங்கு இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. என்னுடைய அன்பான அழைப்பினை ஏற்றி இங்கு வருகிறது கொண்டிருக்கிறார் திருவாளர் சுப்பிரமணியம் ஸ்ரீகரன் அவர்கள். பிரதான மண்டபத்திற்குள் நுழைகின்ற போது மாணவர்கள் அமைதியாக எழுந்திருக்குமாறு 25ஆம் ஆண்டுக்கான மாணவ முதல்வர் சபையினுடைய சின்னம் சூட்டுகின்ற நிகழ்வு இப்போது இங்கு ஆரம்ப நிகழ்வோடு இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வுடைய அதிதியாக எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்றி இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் திருவாளர் சுப்பிரமணியம் ஸ்ரீகரன் அவர்கள். அவர்களை இந்த கல்லூரி சமூகம் சார்பாக நாங்கள் வருக வருக என வரவேற்பதிலே பெருமகள் வருகின்றோம். 2025ஆம் ஆண்டுக்கான மாணவ முதல்வர் சபையுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு இங்கு இடம்பெறுவதற்கான ஆரம்ப ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய நிகழ்வுடைய அதிதியாக எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்றி இங்கு கலந்து கொண்டிருப்பவர் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஹரனென்கோ நிறுவனத்துடைய திருவாளர் சுப்பிரமணியம் ஸ்ரீகரன் அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். மங்கள விளக்கேற்றல் நிகழ்வோடு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். மங்கள விளக்கினுடைய முதலாவது சுடரை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வுடைய அதிதி அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். டொஸ்டா ஜோகேயினுடைய உறுப்பினர், இந்த கல்லூரிய பழைய மாணவர், ஹரனென்கோ நிறுவனத்துடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி, அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வுடைய தலைவர், இந்த கல்லூரிய முதல்வர் திருவாளர் செல்லத்துறை பேரின்பனானவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த கல்லூரிய பிரதி முதல்வர்கள் ஒருவராகிய திருமதி ஜாலினி முரளி அவர்களையும் மற்றும் ஒரு பிரதி முதல்வர் திருமதி வாணி இந்திரகுமார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதேவேளை தொடர்ந்து இந்த ஒழுக்காற்று குழுவினுடைய பொறுப்பாசிரியர் திருமதி சாந்தினி ஸ்ரீவர்ஷன் அவர்களையும் இன்றைய நிகழ்வுடைய மாணவ சிரேஷ்ட மாணவ தலைவன் செல்வன் நாவண்ணா மயூரன் அவர்களையும் சுடரை ஏற்றி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான மாணவர் முதல்வர் சபையுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மங்களகரமாக நாங்கள் மங்கள விளக்கேற்றலோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இப்போது நிறைவுக்கு வர இருக்கின்ற தொடர்ந்து மும்மத இறை வழிபாடு இங்கு இடம்பெற இருக்கிறது. இந்த கல்லூரி மிக சிறப்பாக இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாம் சமயம் என 3 மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாணவர்கள் கற்கின்ற ஒரு கல்லூரி. அந்த 3 இன மாணவர்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு மாணவ முதல்வர் சபை, அதனுடைய மும்மத இறை வழிபாடு இப்போது இங்கு இடம்பெற காத்திருக்கிறது. மிகு சைவத்துறை விளங்க பூர பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீனவள வயற்புகளில் திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருச்சிதம்பலம். தந்தை போராட்சி தோல் மீது சுமந்திடும் தேசையா, தாய் போல தேற்றி தந்தை போராட்சி தோல் மீது சுமந்திடும் தேசையா, உம்மை போல குறித்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல
தற்போது லண்டனிலே வசித்து வருகின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கரண் அவர்களே, கல்லூரியின் பிரதி அதிபர் அவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருடா வருடம் மாணவ தலைவர்களுடைய பிரிவு நடைபெற்று இவ்வாறான ஒரு சின்னம் சூட்டும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது பழமை. அந்த வகையில் இந்த வருடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாணவர்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள். கல்லூரி இன்று 180வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற இவ்வேளையில் இந்த கல்லூரியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாக அல்லது பதவியாக இருக்கின்ற மாணவ தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது உண்மையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். வரலாற்றிலே உங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட இருக்கும். உண்மையில் உங்களுடைய நாங்கள் வெளியிடுகின்ற சஞ்சிகையிலே உங்களுடைய புகைப்படங்கள், உங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட இருக்கின்றன. ஆகவே இது காலங்காலமாக உங்களுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்று உண்மையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாணவர்களுக்கான சின்னம் சூட்டுவதற்காக இந்த பாடசாலையை ஒரு புகழ்பூத்த பழைய மாணவர், ஒரு நிறுவனத்தினுடைய நிறைவேற்றிய அதிகாரியாக இருந்து பல்வேறு சமூக பணிகளை செய்கின்ற திரு ஸ்ரீதரன் அவர்கள் இன்று வருகிறது வந்ததை பற்றி நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்த போது மிகவும் சந்தோஷத்தோடு மனமுகந்து வருகிற விருந்தினர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக என வரவேற்று, மாணவர்கள் ஆகிய நீங்கள் இந்த கல்லூரியினுடைய ஒழுக்க விழுமியங்களை நீங்கள் கடந்த நாளைக்கு 29 பழைய மாணவர்கள் எங்களுக்கு அனுபவ பயிர்வை வழங்கியிருக்கிறார்கள். அந்த 29 பழைய மாணவர்களும் எங்கள் கல்லூரியினுடைய கடந்த கால ஒழுக்க விழுமியங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான ஒழுக்க விழுமியம் இந்த கல்லூரிக்கு இருக்கின்றது. அந்த ஒழுக்க விழுமியங்களை தொடர்ந்தும் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு மாணவர்களுக்கும், அந்த மாணவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் எங்கள் மாணவ தலைவர்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் இந்த மாணவ தலைவர்களான தெரிவு மிகவும் ஒரு போட்டியான ஒரு நிலையிலே தான் மாணவ தலைவர்களாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இன்று இந்த கல்லூரியிலே 600 மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்கள் உங்களை தெரிவு செய்திருப்பது உங்களிடம் ஏதாவது ஒரு விசேட தன்மை இருக்கின்றதை எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய ஒழுக்காற்று குழு உறுப்பினர்கள் கண்டுகொண்டதன் விளைவாகத்தான் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கல்லூரியினுடைய ஒழுக்க விழுமியங்களை பேணி பாதுகாப்பதற்கும், கல்லூரியினுடைய வளர்ச்சியிலே நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் வழங்குவதற்காகவும் நீங்கள் அரும்பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மிகவும் அதாவது நீங்கள் இன்று உங்கள் சத்தியப்பிரமாணம் செய்து உங்களுடைய பதவிக்குரிய சின்னத்தை நீங்கள் பெற இருக்கிறீர்கள். ஆகவே அந்த சின்னம் நீங்கள் 1 வருடங்களுக்கு நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஒழுக்க விழுமியங்களை நீங்கள் மீறி செயற்படுகிறீர்களாக இருந்தால் எந்த இடத்திலே வைத்து உங்களுக்கான சின்னம் சூட்டப்பட்டதோ அதே இடத்திலே வைத்து உங்களுக்குரிய சின்னம் கலட்டப்பட்டு பின்னர் எக்காரணம் கொண்டு உங்களுக்கான ஒரு பாடசாலையை கல்வி கற்கின்ற காலம் வரைக்கும் உங்களுக்கான அந்த சின்னம் வழங்கப்பட மாட்டாது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவை அன்பார்ந்த மாணவ தலைவர்களே, உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நீங்கள் இந்த கல்லூரியினுடைய ஒழுக்க விழுமியங்களை பேணி வருகின்ற இந்த 180வது ஆண்டு நிலை விழாவும் பெறுவதற்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாடசாலையின் உள்ளேயும் வெளியேயும் பாடசாலையின் மகிமையை காக்க பாடுபடுவேன் எனவும், அதிபர் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் எனவும், என் சக மாணவ மாணவிகளுடன் அன்பாகவும் பண்பாகவும் பழகுவேன் எனவும், எப்பொழுதும் ஒரு முன்மாதிரியான மாணவ தலைவராக திகழ்வேன் எனவும் இத்தால் சத்தியம் செய்கின்றேன். எப்போதும் வேண்டிய மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான மாணவ தலைவர்களாக திகழ்வோம் என சத்திய பிரமாணம் விட்டு அந்த நிகழ்வு இப்போது நிறைவேற்றி வருகின்றது.
தொடர்ந்து சின்னம் சூட்டுகின்ற நிகழ்வு இங்கு இடம்பெற இருக்கின்றது. ஆண்டுக்கான இந்த கல்லூரிய சிரேஷ்ட மாணவர் தலைவி மாணா ஷான்விகா அவருக்கான சின்னத்தினை கல்லூரிய பிரதி முதல்வர்கள் அணிந்து கௌரவப்படுத்துவார். செல்வி மா ஷான்விகா சிரேஷ்ட மாணவர் தலைவி 2025 ஆண்டுக்கான மாணவ முதல்வர் சபையுடையது. தொடர்ந்து உதவி சிரேஷ்ட மாணவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் செல்வந்தா ஹாரிசன். அவருக்கான சின்னத்தினை பிரதமர் இணைந்து அதிபர் அவர்கள் அறிவித்து மௌலிப்பார். உதவி சிரேஷ்ட மாணவர் தலைவி கு சஸ்மிரா அவர்கள் அவருக்கான சின்னத்தினை என்னுடைய பிரதி முதல்வர் மற்றும் ஒருவராகிய திருமதி வாணி இந்திரகுமார் அவர்கள் அறிவித்து சந்திப்பார். கு சஸ்மிரா உதவி சிரேஷ்ட மாணவர் தலைவி 2025 ஆண்டுக்கான மாணவ முதல்வர் சபை. தொடர்ந்து ஏனைய மாணவர்களுக்கான சின்னம் சூட்டுகின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கிறது. செல்வன்பா பவதரன், செல்வன் பி இது, செல்வன்பா கிந்துசன், செல்வன் இ விஷ்ணுகஜன், Selvan B. Vidu, Selvan Pavana Kindusan, Selvani Vishnugan, Selvan J. Tirusigan, Selvan Ma Jackie Jan, Selvan C. Nathan, Selvan Pujado, Selvan Rakihan, தொடர்ந்து பெண் மாணவ மாணவர்களுக்கான சின்னத்தினை சுற்றி வைக்குமாறு இந்த கல்லூரிய பிரதி அதிபர் ஒருவராக திருமதி ஜாலி முரளி அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். செல்விக்கு பிரியதர்ஷினி, செல்வம் ரா பாத்திமா சமா, செல்விசி அஸ்மிதா, செல்விசி பானுஜா,
செல்வி வினுஜா செல்வி வினுஜா செல்வி மதுசாயினி செல்வி அபிஷா தொடர்ந்து சின்னங்களை சூட்டி வைப்பதற்காக இந்த கல்லூரிய பிறகு முதல்வர் ஒரு ஆகிய மாடி இந்திரகுமாரோவை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். செல்வி காவண்ணா தீபிகா செல்வி கோவண்ணா அருவனா செல்விமா சாயம்புஜா செல்விசா அபிசிகா செல்விசி வர்ஷா செல்விசி வர்ஷா செல்வினா கோபிகா செல்விமா மதுமிதா செல்விமா சஜீவினி செல்வி ஜோ எபேசிகா செல்வி சந்துருமணி செல்வி பணிகை இவர்களோடு செல்வி ராய்னா 33 பேரை உள்ளடக்கிய ஒரு தரமான 2025 ஆண்டுக்கான மாணவர் முதல்வர் சபையை நாங்கள் இப்போது உத்தியோகபூர்வமாக சின்னம் சூட்டி நாங்கள் அங்குராசனம் செய்து வைத்திருக்கிறோம். இங்கே என்னை வரவேற்றமைக்கு குஷியாக உள்ளது. பிரின்சிபல் அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இப்பொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை போல் இருந்து பார்த்திருக்கிறேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுடன் கலந்து கொண்டு உங்களுக்கு அந்த பட்டத்தை எடுத்துவிட்டேன். இது எனக்கு சந்தோஷமான ஒரு நாள். பேசிக்கலி ப்ரீஃபிக்ஸ் இயர் நீங்கள் தான் மெயின் கம்யூனிகேஷன் வித் மற்ற மாணவர்களுடன் முழு தொடர்புகளும் உங்களுடைய தான் பெறவும். அது எல்லா வகையான
மெசேஜஸும் உங்களால் போகும்போது அதில் சரியான முறையில் மற்ற மாணவர்களுக்கு அந்த மெசேஜை கொடுத்து அது என்னவாக இருக்கட்டும், அவர்களது ஒழுக்கமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், நீங்கள் அந்த சரியான முறையில் கவனித்து நீங்கள் அதை செய்வீர்களானால் அந்த குழந்தைகள் ஏதாவது சுற்றினால் இருக்கும் மாணவர்கள் அது சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்க முயற்சிப்பார்கள். அதுபடியே நீங்கள் ஒரு முக்கியமான people, obviously the prefect. This is a good achievement of your lifetime. Basically, the school மட்டுமல்ல, உங்களுடைய achievement until you did, that will reflect in every angle. Like say, நீங்கள் வேலைக்கு போகும்போது சரி, எல்லா இடங்களும் உங்களது நீங்கள் A-level, O-level certificates or degree certificate காட்டும்போது அதற்கு மேலாக இந்த ப்ரிஃபெக்ட் என்ற உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அதிகமாக உங்களுக்கு கவனத்துக்கு எடுக்கப்படும். அதனுடைய காரணம் என்னவென்றால் உங்களுடைய அந்த அந்த லீடர்ஷிப், உங்களுடைய அந்த அதாவது எத்தனையோ மாணவர்களிட நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது நீங்கள் ஸ்பெஷல் பீப்புள். ஸோ உங்களோட லீடர்ஷிப் have been recognized. அந்த லீடர்ஷிப் always will be helpful for working environment. That's what most of the employer will look for. So அடிப்படையால் is a very important that even ஏனைய மாணவர்கள் இப்படிப்பட்ட பொசிஷனுக்கு பெறத்துக்கு நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். இதில் வந்து என்னது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இப்படிப்பட்ட இதுகளும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு சரியாக உதவி செய்யும். எனக்கு இன்னொரு விஷயம் நான் கவனித்தேன். நாங்கள் படிக்கும்போது இந்த 3 ரிலிஜன் இப்படி ஒரு முறையில் செய்வதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு உண்மையில் எங்களது பிரின்சிபலுக்கு ஒரு பாராட்டு. அவர் பெரிய வரவேற்பு பெற்றது. எல்லா மதமும் ஒன்று, எல்லா மதத்தையும் நாங்கள் சரிசமமாக பார்க்க வேண்டும். எல்லோரும் நமது சகோதரர்கள். இதை நாங்கள் எப்போதுமே மனத்தில் கொள்ள வேண்டும். படிக்கும்போது மட்டுமல்ல, நீங்கள் வெளியில் போகும்போதும் அதோட ஒர்க் பிளேஸில் சரி, உங்கள் வாழ்க்கை முறையில் சரி, இதில் நீங்கள் அடாப்ட் பண்ண வேண்டும். அது ஒரு உண்மையில் என்னை உணர்ச்சிச்சது. அதை விட எங்களது அடுத்ததாக 150வது ஆண்டு விழா வருகின்றது. அதற்கு நாங்கள் பல பேர் எல்லா இடங்களிலும் அதாவது all over the world, I would say, all students, teachers, perhaps, all of us, we are going to come and we are going to really celebrate. This time, all the students are special students because we are the only people witnessing and addressing the 150th anniversary. It's a great day and we all will look forward to seeing that. Thank you very much. And also that, we would education-wise, I'm sorry, we are expecting the good results and I think last 15 years, even during the war time, I used to come, meet the principal, and see the student those days. நான் இப்போது பார்க்கும்போது கணக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இவருடைய புதிய அதிபருடைய காலத்தில் செய்திருக்கிறார். அது மிகவும் வரவேற்கக்கூடியது. மேலும் யார் வந்தாலும் அதை தொடர்ந்து செய்வார்கள் நம்புகிறேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் முக்கியமாக ஊக்கம் எடுக்க வேண்டும். இதில் டீச்சர்ஸுடைய பங்களிப்பு வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சர்ஸ் தான் இந்த பள்ளிக்கூடத்தை எந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்கள். உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய அந்த கைடன்ஸும் எப்போதும் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் பிள்ளைகளும் அவர்களை
அவர்களுக்கு இதுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு பார்ப்போம் பார்க்கிறார்கள். டீச்சர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அவர்களை லிசன் பண்ணி அவர்கள் சொல்வதை கேட்டு நன்றாக நடந்தீர்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக அமையும். இத்துடன் வைத்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. மிக ஆர்வமாக வந்திருந்தார். நேற்று தினம் ஒரு தொடர்பு நான் உங்கள் அனைவரையும் நான் அவரோடு சந்திப்பதற்காக காத்திருக்கின்றேன். மிக மகிழ்ச்சி வருகிறது. என்னுடைய அன்பு இவருக்கான நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவப்படுத்துவதற்காக திருமதி அவர்களுக்கும் பாடசாலையின் முதல்வர் அவர்களுக்கும் பிரதி முதல்வர்களுக்கும் அன்பான ஆசிரியர்களுக்கும் எனது மாணவ சகோதர சகோதரிகளுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமக்கு சின்னத்தை சூட்டிய பாடசாலை பிரதம அதிதி அவர்களுக்கும் பிரதி முதல்வர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமக்கு இச்சின்னத்தை சூட்டியது நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றோம். நாம் எமது பாடசாலையின் ஒழுக்க விதிகளுக்கு அமைவாகவும் பாடசாலையின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் எமது பாடசாலை மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வோம் எனவும் கூறி பாடசாலையின் ஒழுக்கத்தை கட்டிக்காத்து எதிர்காலத்திலும் எமது ஒழுக்கத்தை செயல்படுத்த நாம் முன்மாதிரியாக திகழ்வோம் என கூறி எனது ஏற்புரையை நிறைவு செய்கின்றேன். இனிய நல்லாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு 2025 ஆண்டுக்கான மாணவ முதல்வருக்கான சின்னம் சூட்டும் விழாவினை தலைமையேற்றும் ஆலோசனைகள் வழங்கியும் கொண்டிருக்கின்ற எமது கல்லூரியினுடைய முதல்வர் திரு பேருமநாதன் சார் அவர்களுக்கு முதற்கண் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து குறுகிய கால அழைப்பினையும் எமது அன்பான அழைப்பினையும் ஏற்று பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற சின்னங்களை சூட்டி சிறப்பான உரை ஒன்றினை நிகழ்த்திய பாலசுப்ரமணியம் ஸ்ரீஹரன் சார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இக்கல்லூரியுடைய பிரதி முதல்வர்கள், ஆசிரியர் நண்பர்கள், மாணவ செல்வங்கள் பல்வேறு விதத்திலும் எங்களுக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெற பல்வேறு உதவிகளை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறி எனது நன்றி உரையினை இனிதே நிறைவு செய்கின்றேன். Girls and boys, a river stand in darkness that assail us. The Lamb of Life, the